துரோகம் செய்யறவங்களையும் கஷ்டம் கொடுக்கறவங்களையும் கடவுள் எப்படி தண்டிப்பார் சுவாமி? கடவுள் யாரையும் தண்டிக்கிறது, கடவுள் தண்டிக்கிறதா இருந்தா இன்னைக்கு உலகம் இருந்திருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஒவ்வொருத்தரும் துரோகியா தான் இருக்கிறாங்க. உனக்கு நான் துரோகியா இருக்கிறேன், எனக்கு இன்னொருத்தன் துரோகியா இருக்கிறான், அவனுக்கு அவன் இன்னொருத்தன் துரோகியா இருக்கிறான். உலகமே துரோகியா தான் வாழ்ந்துருக்கு. ஒருத்தர் துரோகம் பண்ணி தான் வாழ்ந்துருக்கு இல்லையா? பெத்த தாய் தப்புன்னு பிள்ளைங்க துரோகம் பண்ணிட்டு, அப்ப அதுங்களும் நல்லா தான் வாழுது. கடவுள் யாருக்கும் தண்டனை கொடுக்கறதா இருந்தா உலகம் இருந்திருக்கு. அதனால கடவுள் யாருக்குமே தண்டனை கொடுக்கறதே கிடையாது. மனிதனே மனிதனுக்கு தண்டனை கொடுக்கணும், அவனே அவன் விதி தண்டனை கொடுக்கணும். இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்க கண் எதிர்வே ஒருத்தன் கால் இல்லாதது, நீங்க இருக்கிறீங்க உங்க எதிர்வே ஒருத்தன் கை இல்லாதது, உங்க எதிர்வே ஒருத்தன் கண் இல்லாதது. இதெல்லாம் காரணம் என்ன? தாய் தப்பம் அப்படி போனோம்னா பெற்றுக்கணும். அப்படி இல்லை, அவங்களுடைய முன்பிறகு செய்த பிறவியினுடைய தவறுகள் இப்ப அவங்க வாழ்க்கை பாதிக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவனே தான் அவனுக்கு தண்டனை